ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா சிசிஎஸ் கிரிப்டோகிராஃபி அண்ட் சைபர் செக்யூரிட்டி சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்காக செகண்ட் இயர் 4th செம் எக்ஸாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் ஓஎஸ்ஐ செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்னு ஒரு கொஷின், அதுக்கப்புறம் மாடல் ஃபார் நெட்வொர்க் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் சப்ஸ்டியூஷன் டெக்னிக்ஸ், டிரான்ஸ்போஷன் டெக்னிக்ஸ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் கவர் பண்ணினாவே மோஸ்ட்லி எழுதிடலாம். சப்போஸ் வரலனா ஆப்ஷனில் வந்து சப்ஸ்டியூஷனும் டிரான்ஸ்போஷனும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்ட்டியை வந்தீங்கன்னா ப்ராடக்ட் கிரிப்டோ சிஸ்டம், பர்ஃபெக்ட் சிஸ்டம், ஸ்டெக்னோகிராஃபி, கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. இப்போ இதில் வந்து பார்ட் பியில் ஓஎஸ்ஐ செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் இருக்கீங்களா, அது வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். ஓஎஸ்ஐ ஆர்கிடெக்சர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்னா ஒன்றும் இல்லை, செக்யூரிட்டி மெக்கானிசம், செக்யூரிட்டி சர்வீஸ், செக்யூரிட்டி அட்டாக்ஸ். இதுதான் வந்து ஓஎஸ்ஐ செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்னு கேட்பாங்க, இல்லை அப்படியும் டேரெக்டாகவும் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் ஏஇஎஸ் டிஎஸ் அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் சிஸ்டம், டேட்டா என்கிரிப்ஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் பிளாக் சைஃபர் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் RC4 இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாவே அட்டன் பண்ணிடலாம். RC4 வந்து ஒரு ஆப்ஷனுக்காக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்ட்டியில் வந்தீங்கன்னா யூக்ளிட்ஸ் அல்காரிதம், அதுக்கப்புறம் SDES, அதுக்கப்புறம் ஃபீல்ட்ஸ், காங்கிரன்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ், ரிங்ஸ், அந்த பேசிக் டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 3 வந்தீங்கன்னா பார்ட் பியில் வந்து எலிப்டிக் கிரிப்டோகிராஃபி, சைனீஸ் ரிமைண்டர் தியரம், டிஃபி ஹேல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச், RSA கிரிப்டோ சிஸ்டம். இந்த 4 பார்த்தீங்கன்னாவே நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா இந்த 4 தான் அதில் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட், வேறு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்ட்டி வந்தீங்கன்னா ஃபெர்மேக்ஸ் அண்ட் யூலஸ் தியரம், யூலஸ் டார்ஷியன் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் கீ டிஸ்ட்ரிபியூஷன், கீ மேனேஜ்மெண்ட். இதை பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டி பியில் சப்போஸ் ஒரு 6 மார்க்காக வந்தாலும் எழுதிக்கலாம், பார்ட்டியில் வந்தாலும் எழுதிடலாம். அதுக்கப்புறம் யூனிட் 4 வந்தீங்கன்னா பார்ட் பியில் டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்ட் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ், HMAC, CMAC, மெசேஜ் ஆத்தென்டிகேஷன். மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் ஒன்றும் இல்லை, மெசேஜ் என்கிரிப்ஷன், மேக், அதுக்கப்புறம் ஆஸ் ஃபங்க்ஷன், இதெல்லாம் சேர்த்தது தான் வந்து மெசேஜ் ஆத்தென்டிகேஷன். அதுக்கப்புறம் பார்ட்டி வந்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் அப்ளிகேஷன் கேட்கலாம், அப்படின்னா பயோமெட்ரிக்ஸ் கேட்கலாம், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் X.5019 சர்டிஃபிகேட்ஸ். இது நல்லா பார்த்துங்க, இது வர அதிகமான வாய்ப்பு இருக்குது 2 மார்க்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 5 வந்து பார்ட் பி பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் செக்யூரிட்டி, க்ளவுட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல். இது ரெண்டுலேருந்து ஏதாச்சும் ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா சைபர் கிரைம்ஸ் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சைபர் கிரைம்ஸை பற்றி பொதுவாகவும் கேட்கலாம், இல்லை கிளாசிஃபிகேஷன் கேட்கலாம், அதுக்கு ஓரளவுக்கு பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்ட்டியாக வந்தீங்கன்னா அதில் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, வெப் செக்யூரிட்டி, ஸ்பைவேர்ஸ், SQL இன்ஜெக்ஷன், பாஸ்வேர்ட் கிராக்கிங், அப்புறம் சைபர் கிரைம் டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸு. ஸோ அது பார்ட் பியில் பார்த்தீங்கன்னாவே பார்ட்டியிலையும் கவர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் சிசிஎஸ் சப்ஜெக்ட். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நம்ம எல்லாமே பாஸ் ஆகிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ் ஃப்ரெண்ட்ஸ்.